இப்போது ஒருத்தர்கிட்ட 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ பலமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட 50 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு அவர் எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். அவர் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது, ஒரு பலமாக இருக்குது. 50 ஏக்கர் ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அப்போ அவரை நம்ம எப்படி பார்ப்போம்? அப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய நிலத்தையும் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் கைப்பற்றி விட்டால் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எவ்வளோ பெரிய வலிமையான ஒன்றாக மாறும்னு நினச்சி பாருங்கள். தமிழ்நாட்டோட விவசாய நிலத்தை அனைத்தையும் அரசாங்கம் கைப்பற்றி விட வேண்டும். விவசாய தொழிலை அரசு உடைமையாக அரசு பணியாக மாற்றிவிட வேண்டும். விவசாயம் செய்பவர்களை அனைவரும் அரசு பணியாளர்களாக மாற்றிவிட வேண்டும். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு தான் இவ்வளோ நிலமும் சொந்தம் அப்படின்னா அந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? தனது நிலத்தில் நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தி அவர்களை அரசு பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுத்து அந்த விவசாய பணியை அரசு பணியாக அது செய்யுமே. ஆனால் எவ்வளோ வருமானத்தை எடுக்க முடியும் பாருங்கள். ஒருத்தர் 50 ஏக்கர் விவசாய நிலம் வச்சுருக்காருன்னா அதில் எத்தனை பேர்த்த வேலைக்கு போட்டு அவர் எவ்வளோ உற்பத்தி செய்வார், உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு உற்பத்தி செய்வார், அவருடைய நிலைமை எங்கேயோ போயிடும். அப்படிதானே? ஒருத்தர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்குது, அவர் என்ன பண்ணுவார்? 100 பேரை வேலைக்கு வச்சு அதில் அவர் எதையாவது ஒரு விவசாயத்தை பண்ணி அவர் அவருடைய பொருளாதாரம் உயர்ந்து விடும். அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய நிலம் அனைத்திற்கும் இந்த தமிழ்நாடு அரசு தான் சொந்தம், முதலாளி. தமிழ்நாடு அரசு தான் அதற்கு முதலாளி அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளோ வருமானம் வரும் பாருங்க. அப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? தன்னிடம் உள்ள அந்த விவசாய நிலம், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய நிலத்துலேயும் நிறைய விவசாயிகளை அரசு பணியாளர்களாக நியமித்து படிச்சிருக்கணும். முக்கியமாக இந்த படித்தவங்க செய்கிற விவசாயம் தான் நல்லாயிருக்கும். அதனால் படித்தவங்கள மட்டும், அதாவது இப்போ படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற வேலைகளை கொடுக்கணும். அது ஒரு விதிவிலக்காக கொடுக்கணும். அடுத்தடுத்து வருகிறவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பண்ணால் இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, இவ்வளோ பேரை வேலைக்கு வச்சு அது எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும், எவ்வளோ லாபம், ஏகப்பட்ட லாபம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி லாபத்தில் ஒரு சரிபாதியை அந்த விவசாயிகளுக்கே பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் விவசாயிகள் நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. விவசாயிகளை நேர்மையாக வேலை பார்க்கணும், ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற பயமே அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி ஒரு விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதில் அவருக்கு மாத ஊதியமும் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த விவசாய நிலத்தில் உற்பத்தி ஆகிற உற்பத்தி பொருளில் லாபத்தில் ஒரு சதவீதத்தை அவருக்கு கொடுக்கணும், அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஒரு 10 பேர் ஒரு தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த தோட்டத்தின் வருமானத்தில் வருகிற லாபத்தில் அவர்களுக்கு அவர் 50% அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட வேண்டும். அவர்களின் தகுதியை அடிப்படையாக கொண்டு, கல்வி தகுதி, திறமையை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட வேண்டும். அப்போ தான் அவங்க நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு லாபத்தை நம்ம லாபம் வர்ற மாதிரி வேலை பார்த்தாக்கா நமக்கு லாபத்தில் பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்ப்பாங்க, நேர்மையாக வேலை பார்ப்பாங்க. யார் ஏமாத்தினாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, உடன்பட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விவசாயத்தை பண்ணாக்கா உண்மையிலே இதை தவிர இந்த நாடு முன்னேறதற்கு வேறு வழியே கிடையாது. மிகப்பெரிய வாய்ப்பு இது. எளிதாக இந்த நாடு முன்னேறிட்டு போய்டும்.